இங்க ஒரு பொண்ணு தூங்கி எழுந்து பாக்குறா. பார்த்தா அவளோட தலைமுடி எல்லாம் பயங்கர நீளமா வளர்ந்து போயிருக்கு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அவளோட ரூம் ஃபுல்லா அவளோட தலைமுடியாலே நிரம்பி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரூமை விட்டு அந்த முடி இன்னும் வளர்ந்துகிட்டே தான் போகுது. இதை பார்த்துட்டு அவளோட அப்பாவும் அவரு என்ன பண்றாங்கன்னா கத்திரிக்கோள் கோடாரி கத்தின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ வச்சு வெட்டி பாக்குறாங்க. ஆனா ஒரு முடியை கூட கட் பண்ண முடியல. அப்போ அதே நேரம் அந்த இடத்துக்கு ஒரு குருவி வந்து இந்த முடியை நீங்க வெட்டணும் அப்படின்னா இந்த காட்டுல மரம் வெட்டுற ஒருத்தர் அரிசி கோடாரி வச்சிருக்காரு. நீங்க போய் அந்த கோடாரி வாங்கிட்டு வந்தாதான் இந்த முடியை கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா ஒரு சூனிகாரிட்ட இந்த பறவை வந்து மாட்டிட்டு இருந்திருக்கும். அந்த பறவையை இந்த பொண்ணு தான் போயிட்டு கூண்டுல இருந்து திறந்து விட்டு காப்பாத்திருப்பா. அதனாலதான் அந்த சூனிகாரி இந்த பொண்ணோட முடியை கொஞ்சம் எடுத்து பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி இப்படி மாத்திட்டு இருப்பா. இப்போ அவங்க அந்த கோடாரி தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு வேட்டைக்கார வந்து அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டே ஒரு மரத்துக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் லவ்வரும் எப்படியும் அந்த மர வெற்றவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இருந்து அந்த கோடாரி வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த குருவி வந்து அந்த பொண்ணு அவன் ஒரு மரத்துக்குள்ள தான் கூட்டிட்டு போய் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த அப்பாவும் லவ்வரும் அந்த கோடாரியை கையில எடுத்துக்கிட்டு அந்த மரம் இருக்கிற இடத்தை எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா அந்த மரத்துக்குள்ள எப்படி உள்ள போறதுன்னு தெரியல. உள்ள போறதுக்கு வழியே இல்ல. சோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு பிளான் எல்லாம் சொன்ன வாட்டி எப்படியோ அவங்க அந்த மரத்துக்குள்ளேயே வந்துடுறாங்க. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த வேட்டைக்காரனை எப்படியோ இவங்க அடிச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கடைசி அந்த பொண்ணு அந்த அரிசி கோடாரியை வாங்கி அவளோட முடியை அவளே வெட்டிக்கிட்டு பழையபடி மாறிடுறா.